மொத்தமாக சிறைக்கு செல்லப் போகும் கிட்டத்தட்ட 15 திமுகவை சேர்ந்த எக்ஸ் அமைச்சர்கள். அது மட்டும் கிடையாது, அதிமுக அவங்களுடைய அந்த தலைமை செயலகத்தையே இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு தான் இப்போ அதிமுக தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரே நாளில் தமிழக அரசியலில் தலைகீழாக இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அப்படியே அவர் புரட்டி போட்டிருக்காரு. ஸோ அந்த சம்பவங்கள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போது ஒன்றா தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக மாறுவார் அப்படின்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. இங்கே இருந்த அரசியல் தலைவர்கள் யாருமே இப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாற்றம் நடந்தது மட்டும் இல்லாமல் அடுத்துன்னு முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசியல் இந்த ஒரே மாதத்தில் தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத பல திடுக்கிடும் சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதில் முதற்கட்டமாக நேற்று தான் இடி ரைடு அதிகாரிகள் அவங்க கேட்டுக்கிட்டது போல தமிழ்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க KN நேரு அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஸோ இதன் காரணமாக KN நேரு எப்போ வேணாலும் இடி ரைடு அதிகாரிகள் அவங்க வந்து இப்போ KN நேரு அவரை தூக்கிட்டு போகிற அந்த பயத்தில் தான் KN நேரு அவர் இருக்காரு. ஸோ இதோட சேர்த்து அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அவருக்கும் அடுத்த வாரத்தில் அவருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை. இதில் இன்னொரு ட்விஸ்டான சம்பவமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்துன்னு இடி ரைடு அதிகாரிகள் அவங்க கையில் கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்த எக்ஸ் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 15 பேருடைய பட்டியலை திமுக அவங்களுக்கு எதிராக இடி ரைடு அதிகாரிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான சோர்ஸ் தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. இதனால இப்போ KN நேரு அவர் உள்ள போகிறது மட்டும் இல்லாமல் பின்னாடியே செந்தில் பாலாஜி அவரும் சில நாட்களில் போக போகிறாரு. அடுத்தடுத்துன்னு 15 அமைச்சர்கள் அவங்களுமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக FIR இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க பதிவு பண்ண இடி ரைடு அதிகாரிகள் வந்து ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு போக போகிறாங்க. அதிகபட்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலே வரைக்கும் FIR பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால திமுக கூடாரம் இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ளே திமுக கூடாரமே காலியாகி போய் யாருமே மூத்த அமைச்சர்கள் யாருமே இல்லாமல் திமுக கட்சியை இல்லாமல் அழிஞ்சு போகிற மாதிரியான ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இப்போ திமுக கட்சி முதல்வர் விஜய் அவர் அரசியலுக்கு உள்ள வந்து அவர் ஆட்சி பிடிச்சதால திமுக நிலைமை தலைகீழாக மாறி போயிருக்கு. யாருமே நமக்கு எதிராக FIR பதிவு பண்ண மாட்டாங்க, யார் தூக்கி நம்மளை உள்ளே போடுவாங்க அப்படின்னு திமிரா இருந்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்துன்னு இப்போ சிறைக்கு போக இருக்காங்க. ஸோ திமுக நிலைமை தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் அதிமுக அவங்க நிலைமையை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கட்சி பக்கம் இருந்து யாரும் இப்போதைக்கு சிறைக்கு போகிற நிலைமையில இல்லை. ஆனாலுமே அதிமுக கட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போயிட்டுருக்கு. முக்கியமாக அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவருடைய தலைமையை விரும்பாத நபர்கள் உறுப்பினர்கள் தான் அதிமுகவில் இருக்காங்க. அதனால் ஒவ்வொருத்தராக வெறுப்பாகி அதிமுகவை விட்டு ஒவ்வொருத்தராக இப்போ முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையை விரும்பி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா வந்து இணைந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமான அந்த உறுப்பினர்கள் பட்டியல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத அளவுக்கு எகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேர் புதுசாக உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தெரிய வந்திருக்கு. இதில் முக்கியமாக அதிகப்படியான 500க்கும் அதிகமான பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச நபர்களாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப அதிமுக கட்சி அங்கே இருந்து சிறைக்கு போகிறதுக்கு யாரும் இப்போ தயாராக இல்லை அப்படின்னாலுமே அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் அதிமுக கட்சி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக பார்க்குற நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் திமுகவை சேர்ந்த 15 எக்ஸ் அமைச்சர்கள் அவங்க எல்லார் மேலேயுமே இடி ரைடு அதிகாரிகள் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க இருக்காங்க அப்படின்னு திமுக கூடாரம் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்க இடி ரைடு அதிகாரிகள். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக அவங்க நிலைமை அவங்க கட்சியை விட்டு ஒவ்வொருத்தராக கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இனிமேல் அதிமுகவில் இருக்க மாட்டோம் அப்படின்னு இப்படி கம்ப்ளீட்டாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக கூடாரம் காணாமல் போகும், இந்த பக்கம் திமுக கட்சி எல்லாருமே சிறைக்கு போவாங்க அப்படின்னு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட யாருமே அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படியே எல்லாத்தையுமே முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இப்போ தமிழ்நாடு வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டின் தலையெழுத்து தமிழ்நாட்டின் அரசியல் தலையெழுத்தையே முதல்வர் விஜய் அவர்கள் ஒரே மாதத்தில் இந்த அளவுக்கு அவர்
மாற்றி காட்டியிருக்காரு. ஸோ இதனால் முதல்வர் விஜய் அவருடைய அந்த அரசியல் நகர்வு, அவருடைய அந்த அரசியல் செயல்பாட்டு எல்லாத்தையுமே பார்த்து திமுக என்னதான் அவங்க மேடை போட்டு முதல்வர் விஜயை விமர்சனம் பண்ணி கதறினாலும் கத்தினாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயத்தை எந்நேரமும் முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. அதே போல் இந்த பக்கம் அதிமுக அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை. எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டால் கூட அதிமுக கட்சிங்கிறது கொஞ்ச நாளில் இல்லாமல் காணாமல் போகிற நிலைமையில் தான், பரிதாபமான நிலைமையில் தான் அதிமுக இருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர் வந்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டின் 2 மிகப்பெரிய அரசியல் துருவங்கள் 2 பேருமே இப்படி காணாமல் 2 கட்சிகளுமே பிச்சுக்கிட்டு போகிற நிலைமையில் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.